எறும்பு ஒரு மரத்தில் இலையெல்லாம் கொண்டு வந்து வைத்து ஒரு கூடு செய்யும். அந்த கூடு கால்பந்து அளவுக்கு இருக்கும். கால்பந்து அளவில் இருக்கிற அந்த கூட்டில் எறும்பு முட்டைகள் அதிகமாக இருக்கும், குஞ்சுகள் இருக்கும். அந்த கூட்டில் போய் இந்த கருப்பு வெள்ளை மரங்கொத்தி நம்ம கிரிக்கெட் பந்து அளவுக்கு ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ள முட்டை போட்டு ஒன்று கவனிங்க. இயற்கைய எறும்பு குஞ்சுகளுக்கு பிடித்தது பறவை முட்டை. எந்த குஞ்சுக்கு பறவை முட்டை பிறக்குமோ அதுக்குள்ளேயே கூடு வச்சு முட்டை போட்டாச்சு. இந்த மரங்கொத்திக்கு பிடித்தது எறும்பு குஞ்சுகள். இரண்டு எதிரிகளும் ஒரே கூட்டில் தங்கி 4 முட்டையில் ஒரு முட்டையை 2 முட்டையை எறும்பு குஞ்சுகள் சாப்பிட, பிறகு குஞ்சுகள் வந்து எறும்பு குஞ்சுகளை சாப்பிட, கூட்டிலேயே இந்த உயிரின சமன்பாடும் உயிரினத்தின் தேவையும் பூர்த்தி செய்து விடுகிறது இயற்கை. அது மனிதனை மறந்துவிட்டது. அதனால்தான் ஒரே எண்ணிக்கையில் எறும்புகளும் வெள்ளை நிற மரங்கொத்திகளும் இருக்கின்றன. புற்று ஒரு மாபெரும் குடியிருப்பு என்பதை நீங்கள் நாளை பார்க்கலாம். புற்றுக்குள் அறைகள் நிறைய இருக்கிறது. அது ராணி அறை இருக்கிறது, களஞ்சி அறை இருக்கிறது, முட்டை பொறிப்பகம் இருக்கிறது, பூஞ்சை தோட்டம் இருக்கிறது, கல்லறையும் இருக்கிறது. ஒரு பண்பட்ட சமூக வாழ்க்கை எறும்புகள் இந்த பூமியில் ஏற்படுத்தி 15 கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டன என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த பதிவு செய்வதற்கு என்ன காரணம் என்றால், 15 கோடி ஆண்டுகளாக இந்த பூமியில் வாழுகிற எறும்புகள் இனி வாழுமா? அதுதான் கஷ்டம். எறும்புகளின் வரிசை களைகிறது என்கிற தலைப்புக்கு காரணமே 15 கோடி ஆண்டுகளாக வாழ்ந்த எறும்புகள் இந்த பூமியில் இனி நிலைத்து வாழுமா என்று உலகம் எங்கும் ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி செய்கிறார். பெரம்பலூர் மண்ணில் 110 டிகிரி வெப்பம் வறுமையானால் எறும்புகள் உணவு தேடி வெளியே போன எறும்புகளுக்கும் வரிசையாக போகிற எறும்புகளுக்கும் தன்னுடைய உடம்பிலே ஒரு சுரபி இருக்கிறது. அதுதான் எறும்புகளின் மொழி. வரிசையாய் போவதற்கும் அதுதான் காரணம். வெகு தூரம் ஊர்ந்து போய் ஒரு இரையை தூக்கி கொண்டு புற்றுக்கு போவதற்கும் அந்த சுரபிதான் காரணம். 110 டிகிரி வெப்பத்தை இந்த மனிதன் பூமியில் ஏற்படுத்தி விடுவேனே ஆனால், ஆமா, எதிர்காலத்தில் சொல்ல முடியாது. 104 ஈரோடெல்லாம் வெயில் நகரம் 106, 110 வராது என்று நான் உங்களிடத்திலே எப்படி சொல்ல? 110 வறுமையானால் எறும்புகளுடைய சுரபி போக போக அப்படியே நீராவியாக போகும் அல்லது நீர்த்து போகும். நீராவியாகவும் நீர்த்து போனால் எறும்புகளால் புற்றுக்கு திரும்ப முடியாது. புற்றுக்கு திரும்ப முடியாது. உணவு சேகரிக்க முடியாது. அவை தனியாக அலைய ஆரம்பிக்கும். புற்றை மறந்து போகும். ஒவ்வொரு எறும்புகளும் தனித்தனியே அலையும். வெப்பம் தாளாது செத்து மடியும். முதலில் எறும்புகள் சரியும். இயற்கை எப்போதும் சிற்றுயிர்களைத்தான் முதலில் பலியாக்கும். முதலில் எறும்புகள் சரியும், பிறகு எல்லாமே சரியும். நிலத்தடி சரியும் முன் சரி செய்ய வலியுறுத்தி எறும்புகள் உங்கள் காதுகளுக்கு சில செய்திகளை சொல்லி இருக்கிறது. அன்பு நண்பர்களே, இந்த சிந்தனை அரங்கில் புவி வெப்பம் இன்னும் உயராமல் நீங்கள் காக்க வேண்டும். காலநிலை மாற்றத்தை கருதி பசுமை பரப்பை, நீர்நிலைகளை இந்த மண்ணில் மட்டுமல்ல புவியெங்கும் காப்பாற்றுகிற பொறுப்பு நம் கையில் இருக்கிறது. பொறுப்புள்ள சிந்தனை அரங்கத்துக்கு பொறுப்பான செய்தியை உள்ளபடியே பகிர்ந்துவிட்டு நான் உட்காருகிறேன். நன்றி, வணக்கம்.